Please subscribe our channel and click bell icon for notification. வெல்கம் டு பிஎன் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷேர் மார்க்கெட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். நிறைய பேருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, நிறைய பேர் கமெண்ட் கொடுக்குறாங்க, என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு பேசிக் கான்செப்டே தெரியாமல் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சில பேருக்கு லாஸும் ஆகிற சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு முதல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பார்க்க போகலாம். இது வந்து ரொம்ப ஷார்ட் வீடியோ ப்ளஸ் சின்ன வீடியோ இருந்தாலும் ரொம்ப கிளியராக புரிகிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னென்னு பார்ப்போம். ஷேர் மார்க்கெட் இஸ் பெர்ஃபார்ம்டு பை பையிங் த ஸ்டாக் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஒரு கம்பெனியில் ஸ்டாக்காக வாங்குறது தான் ஷேர் மார்க்கெட். விச் மீன்ஸ் இப்போ டிசிஎஸ்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துங்க. அந்த கம்பெனியில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து 500 இல்லாட்டினா 1000க்கு செல் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் ஸ்டாக்காக செல் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அத்தனை ஸ்டாக் வாங்கிக்க முடியும். ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபானா நம்ம 1000 ரூபா கொடுத்தா தான் வந்து ஒரு ஸ்டாக் வாங்கிக்க முடியும். 500 ரூபா தான் இருக்குன்னா அந்த மாதிரி வாங்கிக்க முடியாது. ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட்டுன்றது. இது மியூச்சுவல் ஃபண்டுனா மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் பெர்ஃபார்ம்டு பை பையிங் அண்ட் அசெட், NAVன்னு சொல்லுவாங்க, நெட் அசெட் வேல்யூ ஆஃப் த ஃபண்ட் கம்பெனி. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்காக வாங்க முடியும்னு சொன்னேன். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் அசெட்டை வாங்க முடியும். அசெட்னா NAVன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய டைப் ஆஃப் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு NAV வந்து 50 ருபீஸ் இல்லாட்டினா 100 ருபீஸ்ன்ட்டு அவங்களுக்குன்னு ஒரு காசு வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு 50 ரூபா இருக்குன்னா அந்த 50 ரூபாய்க்கு ஏற்ற NAV வந்து பாயிண்ட் பேசிஸில் கூட அவங்க வந்து இது பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ ரூபா அவங்க சொல்கிறாங்களோ அத்தனை ரூபாய்க்கு தான் நீங்கள் ஸ்டாக் வாங்க முடியும். இப்போது ஒரு ஸ்டாக் வந்து 1000 ரூபானா நீங்கள் 1000 ரூபா கட்டினா தான் அந்த ஒரு ஸ்டாக் உங்களுக்கு வாங்க முடியும். இதே இது மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு ஸ்டாக் இப்போ உங்ககிட்ட 500 ரூபா தான் இருக்குது, ஆனால் அந்த ஒரு NAV வேல்யூ வந்து ஒரு அசெட் வேல்யூ வந்து 1000 ரூபான்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த 500 ரூபாய்க்கு நீங்கள் NAV வாங்கிக்க முடியும். செகண்ட் பாயிண்ட்டு, ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் கஸ்டமர் கேன் பை த ஷேர்ஸ் ஆஃப் த கம்பெனி லைக் TCS, இன்ஃபோசிஸ். கம்பெனிஸ் வந்து டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் வந்து அவங்க இதை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. TCS, இன்ஃபோசிஸ், பேங்க்கு, ICICI எவ்வளவோ இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ எத்தனை ஸ்டாக் வேணுமோ, இப்போ என்கிட்ட வந்து 1 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபாய்க்கு எத்தனை ஸ்டாக் வாங்க முடியுமோ அத்தனை ஸ்டாக் நான் வாங்கிக்க முடியும். அதுதான் ஷேர் மார்க்கெட். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 1 லட்சத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அசட்டாக வாங்கி வச்சுப்பீங்க. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே அசட் பேஸ்ட் ஃபண்டில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபண்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேன் பை த அசட் NAV ஆஃப் த கம்பெனி லைக் ஆக்சிஸ் ப்ளூ சிப் ஃபண்ட் இல்லாட்டினா மிரே அசட் லார்ஜ் கேப் ஃபண்ட். இது எல்லாமே ஒரு ஃபண்ட் நேம் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒவ்வொரு ஃபண்டுலேயும் ஒவ்வொரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 1000 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இல்லாட்டினா ஒரு 10,000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜர், அந்த கம்பெனியில் இருக்கிற ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்துகிட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டாக்லனா இப்போ வந்து ஃபினான்ஷியல் செக்டரில் வந்து எத்தனை கம்பெனிஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. பேங்கிங், சிவில், இண்டஸ்ட்ரியல், பெட்ரோலியம்ன்ட்டு மல்டிப்புளாக செக்மெண்ட் பண்ணி அந்த வேல்யூ இத்தனை % வந்து ஸ்டாக்காக கன்வெர்ட் பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை சில பர்சன்டேஜை ப்ராஃபிட்டாக கொடுக்குறது தான் மியூச்சுவல் ஃபண்டு. ஆனால் ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 ரூபாய் வாங்குறீங்க, மறுநாள் வந்து அந்த ஷேர் வந்து 1500 ரூபாய் போச்சுன்னா நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு 1500 ரூபாய் உங்களுக்கு வரும். ஸோ 1000 ரூபாய்க்கு போக 500 ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டு. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஷேர் மார்க்கெட் மாதிரி ஏறாது. கொஞ்சம் லிமிட்டட் டைமில் ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு அப்புறம் தான் ஏறும். அதுக்காக தான் வெயிட்டிங் பீரியட் வந்து 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷேர் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வாங்குறது எப்படி, வாங்கினா எப்படி வாங்க முடியும் அப்படின்றது எலாபரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்க்ரீனு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க. ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் Day 1 ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து TCS ஸ்டாக்கை வந்து நீங்கள் வாங்குறீங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா TCS வந்து ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ 1000 ருபீஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து 100 ஸ்டாக்ஸ் வந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனால் 100 × 1000, ஒரு ஸ்டாக் வேல்யூ வந்து 1000, நான் 100 ஸ்டாக் வாங்க போகிறேன். ஸோ 100 × 1000. ஸோ நான் ஸ்டாக் வாங்குகிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா நான் செலவு பண்ணேன்னா
100 ஸ்டாக் வந்து நான் வாங்கிக்க முடியும் டிசிஎஸில். ஸோ இது ஒரு ஆஃப் தி கான்செப்ட். இப்போ டே 2 ஆகுது. இப்போ நான் மார்க்கெட் வேல்யூ செக் பண்ணுறேன். இப்போ நான் செல் பண்ண ட்ரை பண்ணுறேன். டிசிஎஸ் வந்து ஒரு ஸ்டாக் வேல்யூ 1050 ரூபா ஆயிருக்கு. ஸோ மறுநாளே வந்து 50 ரூபா இந்த மாதிரி ஏறவும் சான்ஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் இறங்கவும் சான்ஸ் இருக்குது. இப்போ நான் அதை வந்து 1050 ருபீஸ் ஆனனால இப்போ அந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணுறேன். அதே 100 ஸ்டாக்கை இன்ட்டு 1050க்கு நான் செல் பண்ணேன்னா 100 ஸ்டாக்கை செல் பண்ணதுக்கு எனக்கு வந்த அமௌண்ட், ரிட்டர்ன் வந்த அமௌண்ட் 1,05,000 ரூபாய் எனக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ஸோ வித்தின் அ டே வந்து எனக்கு 5,000 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் நான் பார்க்க முடியும் டிசிஎஸ் ஷேரை பொறுத்த வரைக்கும். அட் த சேம் டைம் இது 50 ரூபா ப்ராஃபிட் ஆகாமல் மைனஸ் ஆகிட்டு நான் செல் பண்ணேன்னா எனக்கு இந்த 5,000 ரூபா ஒரே நாள் எனக்கு லாஸ் ஆயிரும். அதே மாதிரி தான் ஸ்டாக் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து அந்தந்த செகண்ட் படி ஸ்டாக் இறங்கும். ஸோ பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து டெலிவரி இன்ட்ராடே அது ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. ஸோ காலையில் வாங்கி அன்றைக்குள்ளேயே வந்து செல் பண்ணி ஆகணும். அதுக்கு இல்லாட்டினா ஆட்டோமேட்டிக் அதுவே செல் ஆயிரும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் டெலிவரி நீங்கள் போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் இப்போ இன்றைக்கி வாங்குறீங்க, 5 நாள் கழிச்சு இல்லாட்டினா 1 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் அந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணலாம். அது உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு எப்போ தேவைன்றதை நீங்கள் முடிவு பண்ணுறது தான் ஷேர் மார்க்கெட்டுன்றது. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு வருவோம். மியூச்சுவல் ஃபண்டில் டே 1 வந்து நீங்கள் மிரே அசட்டில் வந்து என்ஏவி வாங்க போகிறீங்க. ஸோ ஒரு என்ஏவி வந்து 35.876 INR. புரியுதா? இப்போ என்கிட்ட அதே 1 lakh, இப்போ டிசிஎஸில் 1 lakh நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த 1 lakh நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா 1 lakh டிவைடட் பை 35.876 INR. ஏன்னா இது வந்து பாயிண்ட் பேஸில் இருக்கிறனால இந்த 1 லட்சத்துக்கு எவ்வளோ அசட் இருக்குமோ அதை நான் வாங்கிக்க முடியுன்றது தான் மியூச்சுவல் ஃபண்ட். ஆனால் ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாக் 1000 ரூபானா அந்த 1000 ரூபா கட்டினா தான் அந்த ஸ்டாக் எனக்கு வரும். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் அப்படி கிடையாது. இப்போ என்கிட்ட 500 ரூபா இருந்தாலும் அந்த 500 ரூபாய்க்கு உங்களால் ஸ்டாக் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ அப்போ நான் 1 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கினேன்னா மிரே பை வேல்யூ பார்த்தீங்கன்னா 2787.3.78 என்ஏவி. இவ்வளோ என்ஏவி வந்து நான் 1 லேக்குக்கு நான் வாங்கிக்க முடியும். ஸோ இதுதான் மெயின் கான்செப்ட். ஸோ இதோட ரேட் பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணியே ஆகணும். சில ஸ்டாக் இறங்கும். பட் நீங்கள் கொஞ்சம் லாங் டேர்மாக போக 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 உங்களுக்கு ரிஸ்க் ஃப்ரீ. அதுக்கு தான் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ண வேண்டாம் அப்படின்னு இறங்குறவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டில் இறங்குவாங்க. ஸோ 5 இயர்ஸ் கழிச்சு நான் அதை செல் பண்ணுறேன்னா ஒரு என்ஏவி வந்து இப்போ 50 ருபீஸ் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா 35.876 இருந்தது. 5 இயர்ஸ் கழிச்சு 50 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி 2787.378 என்ஏவி ஆல்ரெடி இருக்குது. அந்த என்ஏவி அப்படியே தான் இருக்கும். அதோட அசட் வேல்யூ மட்டும் தான் ஏறி இருக்கும். ஸோ 50 ரூபா ஏறினால நான் அந்த 5 இயர்ஸ் கழித்து விற்றேன்னா 1,39,367 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் எனக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நியர்லி 40,000 ருபீஸ் ப்ராஃபிட் 5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு கிடைக்கிது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிஸ்க் தான். ஏன்னா இருக்கிற பணத்தை ரெண்டுமே வந்து ஷேர்ஸு, ஸ்டாக்கு இந்த மாதிரி தான் அந்த ஃபண்ட் மேனேஜர்ஸு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஃபண்டு வந்து ஏறலாம் இல்லாட்டினா இறங்கலாம். நீங்கள் எந்த ஃபண்டில் வாங்குறீங்கன்றது ரொம்ப ரிசர்ச் பண்ணிவிட்டு 5 இயர்ஸில் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, அந்த கம்பெனியில் எத்தனை பேர் அசட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேல்யூ வந்து இருக்குது, அது எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு தான் ரெண்டுமே நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணுன்னா ஷேர் மார்க்கெட் வந்து இம்மீடியட்டாக கொஞ்சம் வாங்கி விற்கிறவங்க வந்து கொஞ்சம் நான் நல்லா ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இந்த டைமில் இது வேல்யூ இறங்கும். இப்போ திடீர்னு வந்து இப்போ இந்தியாவில் வந்து இந்த சர்டன் ஏரியாவில் வந்து ஒரு புது பிரிட்ஜு கட்டுறாங்கன்னா சிவில் இண்டஸ்ட்ரி எல்லாமே கொஞ்சம் ப்ராஃபிட்டாக இருக்கும். சிமெண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு அயன் ராட்ஸு, இந்த மாதிரி ஸ்டாக்கோட வேல்யூ வந்து எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு தெரியும் இப்போ வந்து இவ்வளோ க்ரோர் கணக்காக வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா இதோட ஸ்டாக் வேல்யூ கண்டிப்பாக ஏறும்ட்டு டக்குன்னு அதில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை செல் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டோட வேல்யூவை பார்த்து ரிசர்ச் பண்ணுறது ஷேர் மார்க்கெட். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படி இல்லை. குறிப்பிட்ட ஃபண்ட் மேனேஜர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இதில் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் இனிஷியல் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு மந்த்லி கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டினா இயர்லி லம்சம்மு உங்களால் எப்போ வருமோ, இப்போ நீங்கள் 5 lakhs இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் கட்டிட்டு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் செல் பண்ணலாம். அப்படி இல்லாட்டினா மாதம் 5,000, 10,000, 2,000, 1,000 உங்களால் எவ்வளோ முடியுமோ 500 கூட நீங்கள் பண்ண முடியும்.
ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ கண்டிப்பாக ஏறி இருக்கும். 10 வருஷம் முன்னாடி முட்டை விலை எவ்வளவோ இப்போ முட்டை விலை எவ்வளவு, உங்கள் சொத்து 10 வருஷம் முன்னாடி எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க இப்போ எவ்வளோக்கு விற்க முடியும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் அசெட், அதுதான் மியூச்சுவல் ஃபண்டு. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். இதில் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎன் ரிவ்யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.